வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சத்தியவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தில் வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் வந்து இதுக்கு தகுதியானவங்க, இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் வந்து என்னென்ன தேவைப்படுது, எப்படி அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு முழுசாக புரியும். ஸோ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல வந்து தகுதிகளை பார்ப்போம், அப்புறம் வந்து முக்கியமான ஆவணங்கள் என்னென்ன தேவைப்படுது சொல்லிட்டு பார்ப்போம். அப்புறம் வந்து விண்ணப்பிக்கும் முறை இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவற்ற பெண்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். விதவை பெண்கள் இருக்காங்க பாருங்கள், இவங்க வந்து அப்ளை பண்ணலாம். விதவைக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். 20 வயசுக்கு மேலே தான் இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அதுக்கு கம்மியாக இருக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பிறந்திருக்கணும். நீங்கள் வந்து தமிழ் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அப்புறம் வந்து நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். கணவர் வந்து மாற்றுத்திறனாளி இருந்தாக்கா அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து முக்கியமான ஆவணங்கள்லாம் தேவைப்படுது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு பாருங்கள், அதை வந்து நீங்கள் வச்சுக்கணும். தையல் பயிற்சி நீங்கள் போயிருப்பீங்க, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சான்று நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கிற அதிக வாய்ப்பு இருக்குது. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து சாதி சான்று வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ வந்து ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு வருமானம் வந்து 72,000க்கு வந்து கீழே இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 72,000க்கு வந்து மேலே போகக்கூடாது, 72,000க்கு வந்து மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து சர்டிஃபிகேட் இருக்குது, நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து விதவையாக இருந்தீங்கன்னா அதுக்கான சான்று வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ மாற்றுத்திறனாளி கணவராக இருந்தாக்கா நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளிக்கான சான்று வந்து நீங்கள் வச்சுருக்கணும். 2 வகையாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து சமூக நலத்துறை அலுவலகம் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் நேரில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைனில், இல்லை வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து TNEJ இருக்குது பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அது வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலிமா தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இலவசமான தையல் மிஷின் வந்து உங்களுக்கு வந்து வழங்குறாங்க. ஸோ வந்து இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தேவையான ஆவணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் இருக்குது பாருங்கள், அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 72,000க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ வந்து இதுக்கான இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ 72,000 இல்லை வந்து அதுக்கு கம்மியான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஏஜ் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், ஆதார் கார்டு வந்து நீங்கள் வைக்கலாம், தப்பு இல்லை. மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட் ஷோயிங் தட் அப்ளிகண்ட் ஹேவ் நோயிங் இன் டெய்லர், விண்ணப்பதாரர் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து தெரியும்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ரேஷன் கார்டு இல்லை வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி வைக்கலாம். ஸோ அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் கார்டு கேட்குறாங்க. ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து விதவை சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து கணவரால் வந்து கைவிடப்பட்ட சர்டிஃபிகேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மாற்றுத்திறனாளிக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் 60 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கூகுள் வந்துருங்க. கூகுள் வந்துட்டு TNEGன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு வந்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து பயனாளர் உள்ளியோடு இருக்க பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேப்சா வந்து நம்ம என்ட்ரு பண்ணி உள்ளே போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் தான் இது. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை வந்து நிறைய சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் பேரில் வந்து அக்கௌண்ட் இருந்தாக்கா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் லாகின் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இப்போ தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நியூ யூஸருக்கு பாருங்கள், இது வந்து நீங்கள் கொடுத்துங்க. நியூ யூஸர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபுல் நேம் இருக்குது பாருங்கள், இது வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. உங்களுடைய மாவட்டம் என்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தாலுக்கா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுடைய இமெயில் இருக்குது பாருங்கள், அதை என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லாகின் ஐடி இருக்குது பாருங்கள், லாகின் ஐடி வந்து
ஸோ லாகின் ஐடி பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் வச்சு உங்களுடைய டேட்டா பர்த் வச்சு ஃபோன் நம்பர் வச்சு நீங்களே வந்து ஓனாக வந்து ஒரு லாகின் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ மறந்துட்டிங்கன்னா வந்து லாகின் பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த லாகின் ஐடி வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற லாகின் ஐடி வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்வேர்ட் இருக்குது பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், நம்பரு, ஸ்பெஷல் கேரக்டர் இதனாலுமே வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. க்ரியேட் பண்ணிட்டு வந்து அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இருக்குது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேப்சா இருக்க பாருங்கள். அந்த கேப்சா வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு சைன் அப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்ட்ரு பண்ணிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதேமாதிரி வந்து நீங்கள் ஹோம் வந்துருங்க. ஹோம் வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து பயனாளர் நுழைவு இருக்க பாருங்கள். இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண ஐடி பாஸ்வேர்டு இருக்க பாருங்கள். அது வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க. ஸோ லாகின் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்க. ஸோ கேப்சா வந்து என்ட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லாகின் கொடுத்துங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ள வந்துடுவீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிபார்ட்மெண்ட் வைஸு, சர்வீஸ் வைஸு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சர்வீஸ் வைஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் மஷின் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ மஷின் டைப் பண்ணிங்கன்னா வந்து அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் என்னென்ன வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேவைப்படுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் வச்சிருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 60 rupees வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார் சத்யவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்விங் மிஷின் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் அதை அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இல்லை வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, இல்லை வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு, இல்லை வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் இருக்கும். ஸோ அப்படி வந்து உங்களுக்கு வந்து கேன் நம்பர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ரெஜிஸ்டர் கேன் இருக்குது பாருங்கள். இதில் போய் கிளிக் பண்ணிங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்வி, ஸ்ரீமதி, திருமதி, திரு, செல்வன் சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கீழே வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களுடைய நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஜெண்டர் வந்து என்டர் பண்ணிங்க. உங்களோட திருமண நிலை இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய உறவு முறை இருக்குது பாருங்கள். இது வந்து நீங்கள் யார் பேர் வந்து கீழே கொடுக்க போகிறீங்களோ அவங்களுடைய உறவு முறை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபாதர் நேம்னா ஃபாதர் நேம் கொடுத்துங்க, மதர் நேம் கொடுத்துங்க. அதே மாதிரி ஃபாதர் நேம், மதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தமிழில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய மதம் இருக்குது பாருங்கள். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய கம்யூனிட்டி இருக்குது பாருங்கள். அது வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஃபாதர் வந்து என்ன ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பாருங்கள். அது வந்து உங்களுடைய கல்வி தகுதி கேட்குறாங்க பாருங்கள். அதை வந்து என்டர் பண்ணிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், உங்களுடைய வருவாய் கிராமம், உங்களுடைய தெரு பேர், உங்களுடைய வீட்டு நம்பரு எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த பாக்ஸில் வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிங்க. ஸோ தமிழ் வந்து நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா கூகுளில் போய்ட்டு தமிழ் டைப்பிங் ஆன்லைன் இருக்குது பாருங்கள். அது கிளிக் பண்ணி அதில் வந்து நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தமிழில் வந்துடும். அப்படியே காப்பி பண்ணி கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா வந்து இங்கே காப்பி ஆகிடும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள். அதை கொடுத்துங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்கன்னா வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு வந்து ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த ஜென்ரேட் ஆன கேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேன் நம்பர் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய கேன் நம்பர் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேன் நம்பர் இங்கே வந்துடும். உங்களுடைய கேன் நம்பர், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமு, ஃபாதர் நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நீங்கள் வந்து டைப் பண்ண தேவையில்ல.
அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரேட் ஓடிபி இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ஸோ ஓடிபி வந்து என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ப்ரொசீட் கொடுத்துடணும். இப்போ ஸோ வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேன் நம்பர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அது எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் எதுவுமே வந்து இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து என்டர் பண்ணால் போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து தையல் எந்திரம் கேட்பதற்கான காரணம் கேட்குறாங்க பாருங்கள். ஸோ வந்து நீங்கள் வந்து விதவையாக இருக்கணும், இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கணவரால் வந்து கைவிடப்பட்டவராக இருக்கணும், இல்லை வந்து மாற்றுத்திறனாக இருக்கணும், இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏழை பெண்மணியாக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் இந்த 5 ஆப்ஷன்லேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இல்லை வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இருந்தாக்க நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலியில் வந்து இதுக்கு முன்னாடி யாராவது வந்து தையல் மிஷினை வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அது எஸ்னா எஸ் கொடுத்துங்க, இல்லைன்னா நோ கொடுத்துங்க. முன்பு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தையல் எந்திரத்தை பெற்றிருப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள். அப்படி ஏதாவது வாங்கியிருந்தாக்கா எஸ் கொடுத்துங்க, இல்லைனா வந்து வாங்கலைன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கினா நோ கொடுத்துங்க. டூ யூ நோ டெய்லரிங் கேட்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து தெரியுமான்னு கேட்குறாங்க வந்து எஸ் கொடுத்துங்க. ஸோ வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக கேட்குறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய தேசிய அடையாள அட்டையோட நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் வந்து இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நோ கொடுத்தீங்கன்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்ல. ஸோ வந்து நீங்கள் ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஜென்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸோ மாற்றுத்திறனாளிக்கான தேசிய அடையாள அட்டையோட நம்பர் வந்து நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து உறுதிமொழி இருக்குது பாருங்கள், இங்கே வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த பேஜுக்கு வந்துடுங்க. ஸோ இந்த பேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தா வந்து 72,000 கீழே இருக்கணும். ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பாருங்கள், ஆதார் கார்டு. ஸோ இங்கே வந்து மேண்டட்ரி கேட்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டுமே மேலே இருக்கிற ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வச்சாகணும். ஸோ ஆப்ஷனல் சர்டிஃபிகேட் ஆப்ஷனல்னாக்கா நீங்கள் வச்சா வைக்கலாம், இல்லை வைக்க தேவையில்ல. ஸோ டெய்லரிங்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணலாம், இல்லைனா வந்து அது ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வச்சா வைக்கலாம், இல்லை தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்களோட ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி கேட்டிருக்காங்க பாருங்கள், இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்கள்கிட்ட இருந்தாக்கா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் தேவையில்லை விட்டுறலாம். ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ டிசைடட் உமன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், ஏபிள் கேண்டிடேட் சர்டிஃபிகேட் இருக்காம பாருங்க. வந்து இதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து இது பார்த்திங்கன்னா வந்து இதுவும் வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக இதை பார்த்திங்கன்னா வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய திரும்ப பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு தான் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷனோட ஃபோட்டோ, ஸோ யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் இருக்குது பாருங்கள், இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோட நம்பர் இருக்குது பாருங்கள், அந்த நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் போய் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா வந்து இங்கே லிஸ்ட்டில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து 200 KB இருக்கணும், ஜேபேக் ஃபார்மெட்டில் இருக்கணும், இல்லை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஆர்டராக கொடுங்க. ஆர்டராக கொடுத்து அந்த டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும் பாருங்க. இப்போ வந்து நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணி முடிச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 60 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய டெபிட் கார்டு, உங்களோட கிரெடிட் கார்டு, இல்லை வந்து நீங்கள் ஜிபே மூலியமாக கூட நீங்கள் பண்ணலாம். ஜிபே, பேடிஎம், இல்லை வந்து ஃபோன்பே கூட பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா வந்து QR கோட் இருக்குது பாருங்கள், இது நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வரும். ஸோ அந்த ரிசிப்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரிசிப்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப்ஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முறை தான் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷின் வந்து வழங்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இன்டர்வியூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெய்லரிங் வந்து உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை வச்சு வந்து உங்களுக்கு முடிவு பண்ணுவாங்க மிஷின் கொடுக்கறத பற்றி. ஸோ இது பற்றின தகவல் வந்து உங்களுக்கு மேலும் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.